2 it is said that the whole land of Egypt there were முழு frogs. எகிப்து தேசமும் தவளை வந்து விட்டதாம். In the whole of Egypt there were frogs. ஒரு முறை திடீரென்று என்னுடைய ரூமுக்குள்ளாலே கொஞ்சம் தவளைகள் வந்து விட்டது. Suddenly into my room some frogs entered. அது மழைக்காலம். It was a rainy day. என்னுடைய ரூம் லோ லெவல்ல இருந்தபடினால் தவளைகள் எல்லாம் அந்த மழைக்காலத்துல வந்து ரூமுக்குள்ள ஏறிவிட்டது. As my room was in a low level, the frogs came into my room. ஒரு தவளை பிடித்தால் 10 தவளைகள் உள்ள வருகிறது. When we caught one, 10 frogs entered. பெரிய சிரமப்பட்டு தான் அன்றைக்கு அந்த தவளைகளை வெளியே அகற்றினோம். With a great difficulty we removed the frogs from the room. நான் உட்கார்ந்து யோசித்தேன், அன்றைக்கு எகிப்து தேசமெல்லாம் தவளைகள் வந்தபோது எப்படி இருந்திருக்கும். Then I thought how the frogs when they came into Egypt, how it would have been. இந்த தவளைகள் என்ன தெரியுமா? You know what these frogs இந்த are? தவளைகளையும் கூட எகிப்தியர்கள் தெய்வமாக வணங்கி வந்தார்களாம். The Egyptians were worshipping even the frogs as their gods. அதற்கு frog gods என்று பெயர். And they were called frog gods. அவர்கள் இந்த